பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுகுரு ஹாசிமல் லஸ்ஸாத், இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மரணத்தை நினைத்து பாருங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை தம் தோழர்களுடன் கபர்ஸ்தான் பக்கம் சென்றார்கள். அப்போது அந்த கபறுகளை பார்த்து சொன்னார்கள், யா அஹ்லல் மகாபிரி, கபர்வாசிகளே, உங்களுடைய சொத்துக்கள் பங்கிடப்பட்டுவிட்டன. உங்களுடைய வீடுகளில் வேறொருவர் குடியேறிவிட்டார். உங்களுடைய மனைவிமார்கள் வேறொருவரை மறுமணம் செய்து கொண்டார்கள். இது உங்களுக்கு பின்னால் நாங்கள் கண்ட உங்கள் பற்றிய செய்திகள். நீங்கள் கபருக்கு சென்ற பிறகு எதை பார்த்தீர்கள் என்ற செய்திகளை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். பிறகு தம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஒருவேளை இவர்களுக்கு எழுந்து சொல்லும் அந்த வாய்ப்பு கிடைத்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இன்ன ஹைரஸாதி அத்தக்வா, சிறந்த தயாரிப்பான தக்குவாவை, இறையச்சத்தை தயார்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். ஆம், இறையச்சம்தான் ஒரு மனிதனுக்கு கபருடைய நேரத்தில் அவனுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மரணம் என்பது எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொள்ளும், எல்லாவற்றையும் பற்றிய விசாரணை ஆரம்பமாக்கிவிடும். எல்லாம் நம்ம விட்டு போய்விடும். ஆனால் எல்லாவற்றையும் பற்றிய கணக்கு நாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் மரணத்தின் மிகப்பெரிய கோரமான செயலாகும். ஆகவே நல்லோர்கள் அல்லாஹ்விடத்தில் அவருடைய விசாரணை லேசாக இருக்கும். தீயோர்கள் பாவங்கள் அவர்களுக்கு மரணம் ஒரு வெறுப்பான விஷயமாக இருக்கும்.